अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतिं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि தூயானை தூயமறையானை தென்னாலி மேயானை மேவாழ்வீருண்டு அமுதுண்டவாயானை மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சென்னும் பேச்சல்ல கேட்டாமே. இந்த நீணாம் சுற்றி பதிகத்தில் மூன்றாவது பாசுரம். முதல் பாசுரத்தில் புல்லூரும் பொன்மலையை காணாதார் கண்ணென்னும் கண்ணல்ல கண்டாமே, எம்பெருமானை பார்க்காத கண் கண்ணே கிடையாது. அதுக்கப்புறம் கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே, எம்பெருமான் புகழ கேட்காத காது இருக்குதே அது காதே கிடையாது அப்படின்னு சாட்சியத்தினால எம்பெருமானுடைய திருமேனியை சேவிக்கணும், எம்பெருமானுடைய புகழ்களை. அப்போ தான் கண் படைத்த பயன் காது படைத்த பயன்லாம் பெரும், இல்லைன்னா அதெல்லாம் கண்ணும் இல்லை காதும் இல்லை அப்படின்னு சொன்னார். இந்த பாசுரத்தில் வாக் வியாபாரம் பேசுகிறோமே, எவ்வளவோ விஷயங்கள் நாம் பேசுகிறோம், அதெல்லாம் பேச்சு ஆகணும் அப்படின்னு சொன்னால் எம்பெருமானை பற்றி பேசணும். மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சென்னும் பேச்சல்ல கேட்டாமே, அந்த எம்பெருமானை வணங்கி அவன் புகழ பேசணும். அப்படி பேசக்கூடிய பேச்சு தான் பேச்சு, மற்றவருடைய பேச்செல்லாம் பேச்சே கிடையாது அப்படின்னு சாய்க்கிற. அதனால் நாம் எல்லாம் பேசுகிறதெல்லாம் அர்த்தவத்தாக ஆகணும்னா, பொருள் நிறைந்ததாக ஆகணும்னு சொன்னால் எம்பெருமான் புகழ பேசணும், அந்த எம்பெருமானுடைய பெருமையை பேசணும். அப்படி பேசலைன்னா பேச்சே ஆகாது. அப்போது நாம் பேசணும், நாம் பேசுகிறதெல்லாம் அர்த்தவத்தாகணும் அப்படின்னா வாக் அர்த்த சித்தி ஹேதோஹோ படத ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்தியா அப்படின்னு சுவாமி தேசி. ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை பக்தியோடு படிக்கணும். எதுக்காக படிக்கணும்? வாக் அர்த்த சித்தி ஹேதோஹோ, நாம் சொல்லக்கூடிய சொல் அர்த்தமாக இருக்கணும். அதாவது அர்த்தமாகணும்னா என்ன அர்த்தம்னா, நாம் சொல்லக்கூடிய சொல்ல வார்த்தைகளை யாரை குறித்து சொல்கிறோமோ அவள் காது கொடுத்து கேட்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் நாம் சொன்னது ஒன்று அவள் புரிஞ்சுண்டது ஒன்று அப்படின்னு இருக்கக்கூடாது. நாம் என்ன அர்த்தம் சொன்னோமோ, என்ன அர்த்தத்தில் ஒரு வார்த்தையை சொன்னோமோ அந்த அர்த்தத்திலேயே அவள் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுண்டா மாத்திரம் போராது, அர்த்த சித்தி வந்துடாது. அதன்படி அவள் நடக்கணும். அப்போ தான் நாம் சொன்ன சொல்லுக்கு அர்த்தம் நிறைந்ததா பொருள் நிறைந்ததா ஆச்சுன்னு அர்த்தம். நாம் சொல்கிறது முதல்ல அவள் காதில் ஏறணும், காதில் விழணும், காது கொடுத்து அவள் கேட்கணும். கேட்டா விட்டு அதை நாம் என்ன அர்த்தத்தில் சொல்கிறோமோ அதே அர்த்தத்தில் அவள் புரிஞ்சுக்கணும். அதாவது இதுக்கு சொல்லணும்னு சொன்னால், நாம் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்கிறான், அதுக்கு அர்த்தம் டோன் மாறி போகிறது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இங்கே வா அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறோன்னா அவளை நாம் அன்போடு அழைக்கிறோம், இங்கே வான்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இங்கே வா அப்படின்னு சொல்கிற மிரட்டுறதுக்கும், என்ன இப்படியா தப்பு பண்ணியிருக்க நீ, இங்கே வா பார்த்துக்கிறோம் ஒன்று அப்படின்னு அர்த்தம், இங்கே வா அப்படின்னா. அதனால் இதை ஒரு சுவாமியே சொன்னார். எங்கள் பேத்தி, எங்கள் பொண்ணு எங்கள் பேத்தியை கூப்பிடுவா, அந்த பேத்தி கேட்கும், அம்மா நீ என்னை அடிக்கிறதுக்கு கூப்பிட்றியா கொஞ்சறதுக்கு கூப்பிட்றியான்னு கேட்கும் அப்படின்னு. இங்கே வான்னு கூப்பிடுவாளாம் தன்னுடைய பொண்ணு பேத்தியை.
அந்த பேத்தி ஆகப்பட்டது தன்னுடைய அம்மாவை குறித்து கேட்குமா, அம்மா நீ என்னை அடிக்கிறதுக்கு கூப்பிட்றியா இல்லை கொஞ்சறதுக்கு கூப்பிட்றியான்னு கேட்குமா. அதனால் அந்த டோன் அதுக்கு புரியலை வச்சுப்போமே. அதனால் அர்த்தம் அது. இப்போ என்ன, அந்த குழந்தை கேட்டு அம்மா நம்ம கொஞ்சறதுக்கு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி கிட்ட வரணும். அது பர்யந்தம் ஆனால் தான் நம்ம வார்த்தைக்கு அர்த்தம்னு அர்த்தம். வாகர்த்த சித்தி. அதே மாதிரி நாம் ஒரு சொன்னோம்னா அவர் பாட்டுக்கு சொல்லுவார், நாம் என்ன கேட்குறது அப்படின்ட்டு போனால்னா நம்ம வாக்குக்கு அர்த்த சித்தி ஏற்பட்டதாக ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும், படத ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்தியா அப்படின்னு, பக்தியோட ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை படிக்கணும் அப்படின்னு சாய்க்கிறேன். அதான் அவன் பெருமை பேசாதார் பேச்சன், பக்தியோடன்னு சொன்னாரே, அந்த பக்தின்றது தான் வணங்கணும். மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார். வெறுமை பெருமை பேசினா பிரயோஜனம் இல்லை, அப்போது பக்தி இல்லை. அந்த பக்தி இருந்ததுன்னா உடனே வணங்குவோம். பெரியோர்களிடத்துல மதிப்பு இருந்ததுன்னா அவளை நாம் தானாக சேவிப்போம், இல்லைன்னா சேவிக்க மாட்டோம். அதனால் நம்முடைய பேச்சு அர்த்தவர்த்தம் ஆகணும்னு சொன்னால் எம்பெருமானை வணங்கி அவனுடைய பெருமையை நம்ம வாய் பேசித்துன்னா அதனால் இந்த வாய்க்கு ஒரு சிரேஷ்டியம் வரும், மேன்மை வரும். அந்த மேன்மையினால் நாம் சொல்லக்கூடிய மற்ற வார்த்தைகளும் அர்த்தவத்தாக ஆகும், பொருள் நிறைந்ததாக ஆகும். அது மாதிரி பொருள் நிறைந்ததாக எல்லாரும் கேட்பா, கேட்டபடி நடப்பா. அப்போ தான் நம்ம வார்த்தை பேச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா, இது மாதிரி பெருமாளை நம்ம வணங்கி பேசலைன்னா நம்ம வாக்குக்கு சுத்தி கிடையாது. அதனால் நம்ம வார்த்தையை யாரும் மதித்து கேட்க கூட மாட்டான், காது உள்ளே கூட போகாது. அப்படியே உள்ளே போனாலும் அவமரியாதை பண்ணி அந்த காரியத்தை பண்ண மாட்டான். அதனால் நாம் பேசினது பேச்சே ஆகாது. அதுதான் இந்த பாசுரத்தில் சொல்கிறார். சரி, இவ்வளவு தூரம் சொல்கிறாரே, அதுக்கு அந்த மாதிரி இது உண்டா அப்படின்னா, தூயானை தூய மறையானை. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? எம்பெருமான் எங்கும் நிறைந்திருக்கிறான். பெருமாள் எங்கேயும் கரந்தெங்கும் பரந்துடன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கான். அப்போ எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கான்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், சந்தனத்து உள்ளேயும் பெருமாள் இருக்கான், சாக்கடையிலையும் பெருமாள் இருக்கான். அப்போது அவனுக்கு அந்த தோஷம் வருமா? சந்தனத்தில் இருக்கு, நாம் சந்தனம் பூசிண்டா கமகமான்னு வாசிப்போம், அதே சாணி பூசிண்டா என்னாகும், துர்நாற்றம் வீசும். அப்போ பெருமாளுக்கு அந்த மாதிரி தோஷம் உண்டா? எங்கேயும் கலந்து இருக்கானே அப்படின்னா, எல்லா இடத்துலையும் பறந்துருக்கான். அவன் பரிசுத்தமானவன், தூயானை. அதனால தான் இப்போ பாருங்கள், நாம் எம்பெருமான பேசுகிற வாக்கு தான், பேசுகிற பேச்சு தான் பேச்சுன்னு சொன்னால், மற்ற பேச்சு நாம் பேசலையா சாதாரணமாக? அதாவது லோக விவகாரமான பேச்சு, குடும்ப விவகாரமான பேச்சு பேசலையா அப்படின்னா பேசுகிறோம். அதுவும் அர்த்தவத்தாகும், அதான் அதுவும் பேச்சாகும். எப்படி எம்பெருமான் தூயனா எல்லா இடத்துலையும் சந்தனத்துலையும் இருக்கான், சாக்கடையிலும் இருக்கான், அவன் தூயவனாக இருக்கான், அவனுக்கு இந்த தோஷமே ஒட்டாதுன்றா போல நாம் எம்பெருமானை பற்றி பேசுகிற பேச்சு மாத்திரம் பேச்சுன்னு இல்லை, லௌகீக விவகாரமாக நாம் பேசுகிற பேச்சும் பேச்சாகும். அது அதுவும் உயர்ந்ததான வார்த்தையாகும். மற்றவர்கள் அதை கொண்டாடி ஏற்றுக்கொள்ளக்கூடியபடிக்கு இருக்கக்கூடிய வார்த்தையாகும். அப்படின்றது இந்த தூயானைன்ற முதல் சப்தத்திலேயே தெரியுது. தூயானை, அவன் எங்கும் நிறைந்திருக்கச்சேவும் அவனுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லாத இருக்கக்கூடியவன். சரி, அவன் தூயான்றது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், தூய மறையானை. மறையானை வேத பிரதிபாத்தியன். அந்த வேதம் எப்படிப்பட்டது? தூய மறை. ஏன்னா ஒரு புருஷனால் பண்ணப்பட்டதுன்னா தான் அவனுடைய தோஷம் அந்த கிரந்தத்தில் இருக்கும். ஒருத்தர் ஏதோ ஒரு பாட்டு எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால், ஓ இவர் எழுதின பாட்டா, அது ரொம்ப வசதி, இவர் தானே எழுதியிருக்கார் இந்த பாட்டை அப்படின்னா, அந்த பாட்டு அவருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய பொருள் இருக்கும் அப்படின்னு அது அனாதரப்படும். அதனால்
இந்த வேதமாகப்பட்டது எம்பெருமான புகழக்கூடிய வேதம் இருக்குதே, அது தூய்மையான வேதம். ஏன்னா அபௌருஷேயம், ஒரு புருஷனால் பண்ணப்பட்டதே அன்று. அது எம்பெருமானுடைய மூச்சு காற்று. அதனால் அது அந்த புருஷனால் பண்ணப்பட்டதாக இருந்தால் தான் அவனுடைய தோஷங்கள் அதில் வரும், அவனுடைய வார்த்தையில். ஆனால் வேதம் புருஷனால் பண்ணப்படாத நித்தியமாக இருக்கிறதுனால அதுக்கு தூய்மை. அந்த தூய்மையான வேதத்தில் இவன் ஓதப்படுறான். தூய அதனால் இவன் தூயான். இவன் எப்படி தூயான் அப்படின்னு சொன்னால், அது எப்படி தெரியுதுன்னா தூய மறையினால தெரியுது. தூய மறையானை தென்னாலிமேயானை, தென்னாலிமேயானை அழகியதான திருவாலி நகரிலே பொருந்தி சேவை சாதிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அழகியதான தென்னுன்ற சப்தம் தெற்குன்னு அர்த்தம் உண்டு, தென்னுன்னா அழகியன்னு அர்த்தம் உண்டு. அழகியதான ஆலிமேயானை, திருவாலி நகரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய, பொருந்தி வர்த்திக்கக்கூடிய, அதாவது பின்னானார் வணங்கும் சோதியா என்றைக்கும் காலாகாலமும் தொடர்ந்து எல்லாரும் சேவிக்கும்படியாக அர்ச்சாவதாரமாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனை தென்னாலிமேயானை, அந்த ஆலிமேயானை அது அப்படின்னு ஏன் திருவாலி எங்க சொன்னார் அப்படின்னு சொன்னால், அந்த ஆலி அப்படின்னா அவனை, அதாவது கூத்தாடுறது, அமுதம், இதெல்லாம் அதுக்கு அர்த்தம். அமுதத்தை போன்றவன், அவனை பார்த்தா நாமெல்லாம் ரொம்ப கழித்து கூத்தாடக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு ஆறுது. ஏன் அப்படின்னா, இந்த ஆழ்வாருக்கு, இதை பாடின ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். விசிஷ்யா அந்த திருவாலி எம்பெருமான் தான் அந்த திருவஷ்டாட்சரத்தை அவருக்கு அந்த நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு அவருடைய திருவடி விரல்களை அவர் அந்த இதை திருவடி விரலில் போட்டு இந்த மோதிரத்தை கழட்டுறதுக்கே அதை பல்லால் கடித்து இழுத்த போது அந்த நாக்கு பட்ட உடனே அவருக்கு அந்த திருவஷ்டாட்சரம் அப்படியே வந்தது. அதிலிருந்து அவர் என்ன பண்ணார், பரம வைஷ்ணவனாக ஆனார். அப்படிப்பட்ட பெருமையை கொடுத்த எம்பெருமானவன். அதனால் அவனை நினச்சி கூத்தாடுறார். அதனால் அந்த திருவஷ்டாட்சரன்றது என்னது, சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம். 4 வேதங்கள் என்ன, இதிகாச புராணங்கள் என்ன, எதில் என்ன சொல்லியிருக்குதோ அது மொத்தம் திருவஷ்டாட்சரத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட திருவஷ்டாட்சரம் இவருக்கு அங்கே பிராப்தமாச்சு. அதனால் இவர் அவனை நினச்சி கூத்தாடுறார். அவனிடத்துல மிக்க ஈடுபட்டு கூத்தாடுறார். அதனால் அந்த எம்பெருமான் ஆலி அப்படின்னா அவன் அமுதம் போன்றவனாக இருக்கான். அவனை பார்த்தா கூத்தாடும்படியாக கொண்டாடும்படியாக இருக்கான். அதனால் தென்னாலிமேயானை, இப்படி இருக்கிற எம்பெருமான் இப்போ தூயவனாக இருக்கான், தூய மறையில் பிரதிபாத்தியனாக இருக்கான். அந்த மறையினுடைய சாரமான அம்சத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் நமக்கு. அப்படி இருக்கவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், மேவாள் உயிருண்ட அமுதுண்ட வாயானை. மேவாள் பொருந்தாதவள் யாரு, யசோத பொருந்தினவள். தேவகியினுடைய புத்திரனாக பிறந்தான். ஆனால் இவனே யசோதையினுடைய மகனாக வளர்கிறதுக்கு விரும்பினா அந்த தேவகி தம்பதிகள் அந்த இடத்துல கொண்டு விட்டா. நந்தகோபன் யசோதைக்கு இந்த இடத்துல வளர்றான். அப்போ யசோதை பொருந்தின தாய் இவனுக்கு. ஆனால் பூதனை பால் கொடுத்தாலே அவள் பொருந்தாதவள். அதனால் என்ன பண்ணா, மேவாள் உயிருண்டு, பொருந்தாத தாய் வேஷம் போட்டுன்னு வந்தாலே. அதனால் அவன் என்ன பண்ணா, அவளுடைய உயிரையே உண்டுட்டான், உறிஞ்சிட்டான். அமுதுண்டவாயானை, அமுதுண்டவாயானை அப்படின்னு சொன்னால் தயிர் அமுது, பால் அமுது, வெண்ணெய் அமுதுலாம் அவன் சாப்பிட்டானே. அதான் அவளுடைய உயிரையும் சாப்பிட்டான், பொருந்தாதவளுடைய உயிரையும். இந்த அதுக்கு மாறாக இருக்கக்கூடிய இந்த பால் அமுது, தயிர் அமுது, நெய் அமுது,
வெண்ணெய் அமுது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியவன், அமுத சாப்பிடக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். மேவாளுயிருண்டமுதுண்டவாயானை. இன்னொன்று என்னன்னா, பொருந்தாதவளாக இருக்கக்கூடியவள் இருக்காளே அவளுடைய உயிரை உண்டான். ஆனால் அந்த உயிரை எப்படி அவன் உண்டான்? அமுதத்தை போல நினச்சி உண்டான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவோ இந்த விஷத்தை தன்னுடைய மார்பில் தடவிக்கிச்சேவே இது கண்ணனுக்கு அப்படின்னு ஆதரத்தோடு தடவினான் அந்த விஷத்தை. என்ன, பெருமாளுடைய விபூதியில் இருக்கிற எல்லா வஸ்துவும் பெருமாளுக்கு ஒன்றும் மட்டமே கிடையாது, எல்லாம் அவனுக்கு உகந்ததே. நமக்கு தான் பாபத்தினாலையும் புண்ணியத்தினாலையும் இது விஷம், இது அமுதம், இது நமக்கு பிடித்தது, இது பிடிக்காதது, இது நமக்கு தீங்கிழைக்கக்கூடியது, அது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதுன்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, ஏன் நம்முடைய பாபத்தினால. இப்போ நம்முடைய வீட்டில் சாக்கடை என்ன தண்ணி போலன்னா நாமும் அதை அருவருப்பாக பார்ப்போம். ஆனால் எத்தனையோ பேர் அதனால ஜீவனம் பண்ணக்கூடிய மனுஷன் இருக்கானே, அவன் என்ன பண்ணுறான், அதை க்ளீன் பண்ணி ஓணுன்னா அந்த இது உள்ள மூழ்கி கூட எழுந்துக்கிறான். எப்படி அவன் எழுந்துக்கிறான்? அவனுக்கு அது பிழைப்பானத்தினால அவன் அதை அசுச்சி பதார்த்தமாக பார்க்கல. முதலே இன்றைக்கி யாருன்னா கூப்பிட மாட்டாளா அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருக்கான். இப்போ சாதாரண மனுஷன் நம்ம போல் இருக்கவனே அதை அசுச்சியாக பார்க்காம அதை எதிர்பார்க்குறான். அதனால் தன்னுடைய வருமானம் வருமே அந்த தொழில் வந்ததுன்னா அப்படின்னு. அதனால் எம்பெருமானுடைய இதில் எதுவுமே விரோதமான வஸ்துவே கிடையாது. அது விரோதமாக இருக்கிறதோ சாதகமாக இருக்கிறதோ எல்லாம் நம்முடைய புண்ணிய பாபத்தினால. அதனால் இப்போ கண்ணனுக்குன்னு அவள் விஷத்தை தடவினு வந்தாலே தன்னுடைய திருமார்பில், அதனால் எம்பெருமான் என்ன பண்ணுறான், ஆஹா நமக்குன்னு அவள் தடவினு வந்தா பத்தியா அப்படின்னு அதை அமுதத்தை போல பருகிறான். அதனால தான் பூதனையே அவன் மாய்த்தான்னு சொல்கிறதுக்காட்டிலும் பூதனா மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவாள். அவளுக்கு என்ன பண்ணா, இந்த மாதிரி தனக்குன்னு பிரத்யேகமாக தடவின்னு வந்தாலோ, அது கம்சனால் ஏவப்பட்டதாக இருக்கட்டும், தப்பான காரியமாக இருக்கட்டும், ஆனால் இது கண்ணனுக்கு அப்படின்னு சமர்ப்பிக்கணும்னு கொண்டு வந்தாலோ இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி பாங்கான யசோத மாதிரியான வடிவு கொண்டு என்ன ஒரு பேயாக இருக்கக்கூடியவள் இந்த மாதிரி நல்ல ஸ்திரீ மாதிரி தான் தாயை போலேயே உருவெடுத்துன்னு கண்ணனுக்குன்னு அவள் சமர்ப்பிக்கணும்னு எவ்வளோ பிரயத்தனப்பட்டு அது வந்திருக்கா. தப்பாக இருந்தால் கூட அது அவள் ஏவப்பட்டவ, அவளுடைய பழைப்பு நடக்கணும். அதனால் அது ராஜா என்ன சொல்கிறானோ அதன்படி பண்ணுறான். அசோகவனத்தில் கூட அனுமார்கிட்ட சொல்கிறா சீத்தை, நீ அவள் என்னை துன்புறுத்துறான்னு நீ நினைக்கிற, அவள்லாம் ரொம்ப துஷ்டைகள் பாபம் பண்ணுறான்னு நினைக்கிற, நான் அவள் சுபம் பண்ணுறான்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, அவன் ராவனுடைய சம்பளம் வாங்கிட்டு ராவணன் சொன்ன காரியத்தை பண்ணுறா. எஜமானன் என்ன சொல்கிறானோ அதுதானே பிருத்தியம் பண்ணணும், அதுக்கு தானே சம்பளம் வாங்குறான். அதனால் அவள் சுபமான காரியம்தான் பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன். பாப்பானாம் வா சுபானாம் வா, நான் உன் புத்தியாக பாப்பமாக தோன்றுறது, என் புத்தியாக அவள் பண்ண வேண்டிய வேலையை பண்ணுறா, அது சரின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை போல் இந்த இடத்துல கம்சனால் ஏவப்பட்டா, ஆனால் அதுக்காக அவள் எப்படிலாம் தன்னை ஒப்பனை பண்ணிட்டு வந்தார். அதனால் அவள் பொருந்தாதவளாக இருந்தால் கூட மேவாள் மேவுதல்னா பொருந்துதல்னு அர்த்தம், மேவாள்னா பொருந்தாதவள்னு அர்த்தம். மேவாள் உயிருண்டு அமுதுண்டவாயானை, அந்த உயிரையே அப்படியே அமுதமாக நினச்சி இவன் பருகினான். அதனால்தான் பூத்தனா மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறான். பூத்தனைக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்தார். அமுதுண் மேவாள் உயிருண்ட அமுதுண்ட வாயானை மாலை வணங்கி. மால் இப்படிலாம் பெருமாள் எதுக்காக பண்ணுறான்? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மால் வியாமோகம் எப்படியான இந்த ஜீவர்களை நாம் திருத்தி, பத்த ஜீவர்களை திருத்தி நம்முடைய இடத்துக்கு வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போய் அவளுக்கு நித்தியமான கைங்கரியத்தை கொடுக்கணும்
நித்திய நிரதிசயமாக இருக்கக்கூடிய ஆனந்தமயமான தன்னுடைய கைங்கர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இடத்துல அவன் வந்து வியாமோகம் கொள்றான். மாலை வணங்கி அப்படிப்பட்ட வியாமோகத்தினால அவன் அதனால்தான் தூயவனாக இருக்கிறதுனால்தான் எல்லாரிடத்துலையும் அந்தர்யாமியாக இருக்கான். அதனால்தான் திவ்ய தேசங்கள் தோறும் எம்பெருமான் நாமெல்லாம் கொண்டாடி அவனை கூத்தாடி சேவிக்கும்படியாக ஆனந்த பாஷ்பம் பெருக சேவிக்கும்படியாக அவன் அர்ச்சாவதாரம் கொள்கிறான். அப்படி நம்ம இடத்துல என்ன தோஷங்கள் இருந்தாலும் அவனுக்குன்னு நாம் என்ன சமர்ப்பிக்கிறோமோ பக்தியோடு அதை அப்படியே ஏற்றுக்கிறான். நாம் சமர்ப்பிக்கிறது கொஞ்சம் அதிகம் அதெல்லாம் அவன் பார்க்குறதே கிடையாது. உயர்ந்ததாக இருக்குது தாழ்ந்ததாக இருக்குது அப்படின்லாம் பார்க்குறது இல்லை. பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னு சொல்கிறான். ஆன மாதிரி எம்பெருமான் நம்ம இடத்துல எதுக்காக எப்படியோ ஒன்று நம்ம வந்து அவன் அடையணும். கொஞ்சம் கொஞ்சமாக மேலுக்கு வந்து அவன் வைஷ்ணவனாகி நம்ம வந்து அடையணும் அப்படின்றதுக்காக நம்ம இடத்துல வியாமோகம் கொண்டு நம்ம எப்படியோ பலபடியாக திருத்த பார்க்குறான். மாலை வணங்கி அப்படி நம்ம இடத்துல ரொம்ப ஒருத்தர் பிரேம வச்சுருந்தாலும் இப்போ நம்ம மாத்துக்கு ஒருத்தர் வரான்னா ரொம்ப வேண்டி வாழ்ந்தா வாங்க 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 அப்படின்னு சொல்லி அவளை சேவித்து அது பண்ணி நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ண முடியுமோ அவளுக்கு அதெல்லாம் பண்ணுவோம். இஷ்டம் இல்லாத வந்தாக்கா அது மாதிரி வாய் ஒரு பக்கம் கண்ணொரு பக்கம் அது பாட்டுக்கு போயின்னு இருக்கும். அந்த மாதிரி அதனால் இப்படி நம்ம இடத்துல வியாமோகம் கொண்டு நம்ம திருத்தக்கூடிய பெருமாள் இருக்கான ஆட்கொள்ளக்கூடிய பெருமாள் அவனிடத்துல மாலை வணங்கி ஒருத்தர் உபகாரம் பண்ணால் என்ன பண்ணுவோம்? அவர் என்ன உபகாரம் பண்ணார் தெரியுமா எனக்கு? நான் எங்கே அவர் எங்கே எவ்வளோ உபகாரம் பண்ணார் அவர் அப்படின்னு வாய் நிறைய அந்த புகழை சொல்லுவோம். அதே ஒருத்தர் நமக்கு எதனா துன்பம் அழிச்சுட்டாருன்னா அதை விட வாய் நிறைய சொல்லுவோம். அவளை தூஷிக்கிறது இருக்கட்டும் சொல்கிறேன். அதனால் ஒருத்தர் பண்ணின செய்கை இருக்குதே நல் செய்கையே ரொம்ப மனசு. அதனால் அவளை வணங்கி மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் அவனுடைய பெருமையை இப்படியெல்லாம் என்னை ஆட்கொள்றதுக்கு இப்படியெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணா. இந்த க்ஷணத்தில் இன்னி தினத்தில் இதை மாதிரி ஒரு பெருமாள் அனுகிரகம் பண்ணா, இன்னொரு க்ஷணத்தில் இது மாதிரி ஒரு பெருமாள் அனுகிரகம் பண்ணா அப்படின்னு இந்த இடத்துல ஒரு லௌகிக்க மொத்தம் சொன்னதை சொல்கிறேன். எங்கேயோ ஒரு டோலையில் ஐசிங்கர் எழுதினார், 45ஆம் பட்ட ஐசிங்கர். அந்த இடத்துல அவனை பார்த்தார். நீ நாளைக்கு வந்து பரநியாசம் பண்ணின்று அப்படின்னு சாச்சார். அன்றைக்கி கைசி அந்த వ్యక్తి எனக்கு ரொம்ப நன்னா தெரியும், இன்றைக்கி ஐசிங்கர் வந்து என்னை பரநியாசம் பண்ணிக்க சொல்லிருக்கார் அப்படின்னு சன்னதியில் வந்து சொன்னார். சரி ஐசிங்கர் சொல்லிட்டா அவ்வளோதான், நீ என்ன அதுக்கெல்லாம் சர்வாங்ஷரம் அது இது பண்ணிக்கணும் வந்தால் அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னேன். போட்டோம். அவனுக்கு ஒன்றும் வழக்கை எடக்கை தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசாமி தான். நம்முடைய பாரமை காந்திகளாக நாமெல்லாம் ரொம்ப பக்தி யுக்தாளாக இருக்கோம், நாம் காலக்ஷேபம் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாமெல்லாம் பொது ஜனங்கள் உள்பட அவன் என்ன ரொம்ப சாமானிய மனுஷன் அப்படின்னு நினைக்கக்கூடிய వ్యక్తి தான் அந்த ஆசாமி. ஆனால் ஐஷிங்கிற இடத்துல அப்படி அசஞ்சலமான பக்தி. ஒரு நாள் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறார் அவர், சுவாமி சந்தியாவந்தனம் கூட ரொம்ப சரியாக பண்ண தெரியாது, அப்புறம் ஐஷிங்கர் ஆன்மீக புஸ்தகத்தை வச்சுட்டு அப்படி இப்படி ஏதோ லிஃப்கோவில் போட்ட புஸ்தகத்தை வச்சுட்டு ஏதோ ஒரு சந்தியாவந்தனம்லாம் விடாத பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஆரம்பித்து பண்ணக்கூடியவர். ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறார், சுவாமி நான் வந்து ஐஷிங்கரை எப்பவும் தியானம் பண்ணுவான் நினைப்பான் இது பண்ணுவான், அது நான் வந்து சாயங்காலம் மேற்க பார்த்து ஜபம் பண்ணச்சே கொஞ்சம் போகிறோம் லேசாக வடக்க, அதாவது வடமேற்கு திக்கில் இருக்கா மாதிரி கொஞ்சம் போகிறோம், ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரி இல்லாமல் இப்படி கொஞ்சம் திரும்பி இருப்பேன். ஐஷிங்கர் அனுகிரகம் தான் சுவாமி அது. என்னமோ எனக்கு அந்த மாதிரி மனசில் தோணித்து நேர மேற்க உட்கார மாட்டேன், கொஞ்சம் போகிறோம் வடக்கு பக்கம் இருக்கா மாதிரி லேசாக திரும்புவேன். அதுக்காக ரொம்ப வடக்கெல்லாம் திரும்புவேன், லேசாக திரும்புவேன். ஒரு நாள் ஆன்மீக புஸ்தகத்தை பார்த்தோம் சுவாமி, நேரம் மேற்க இருக்கக்கூடாது, சாயங்காலம் ஜபம் பண்ணிச்சே மேற்க பார்த்து தான் பண்ணணும், கொஞ்சம் போகிறோம் வடமேற்காக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கார் சுவாமி.
அது ஐஷிங்கர் என் மனசில் இன்றைக்கி தான் நான் புஸ்தகத்தை பார்த்தேன். ஆனால் அப்படி தான் மனசில் தோணை பண்ணி நான் இத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி. நாம் என்ன சொல்லுவோம், உனக்கு ஆச்சமனம் பண்ணி தெரியுமா, ஆச்சமனத்துக்கு மந்திரமெல்லாம் சரியாக சொல்கிறியா, விரலை வைப்பையா, நான் உனக்கு இமமே அவனை சரியாக சொல்ல தெரியுமா, காயத்ரி மந்திரம் சரியாக சொல்ல தெரியுமான்னு நாம் அவனை கிண்டல் அடிக்கலாம். ஆனால் மாதிரி ஆசாமி தான் அந்த அந்த ஐஷிங்கருடைய பக்தி அவனுக்கு எப்படின்னா, ஏதோ ஒரு நாள் திடீர்னு பண்ணச்சே கொஞ்சம் போகிறோம் வடமேற்கா பண்ணணும் அப்படின்னு தோணித்தான். அதனால் அதுபடியே பண்ணிட்டு இருக்கான் பல கால். ஒரு நாள் ஏதோ புஸ்தகத்தை பார்த்துருக்கான், ஐஷிங்கர் அப்படி எழுதியிருக்கேன், சுவாமி இன்றைக்கி தான் நான் புஸ்தகத்தை பார்த்தேன், ஆனால் ஐஷிங்கர் என்ன ரொம்ப நாளாக இப்படி பண்ணும்படியாக புத்தி கொடுத்துருக்காரு சுவாமி அப்படின்னு கொண்டாடுறான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒத்தரால் நமக்கு ஒரு நன்மை வந்ததுன்னா, நாமெல்லாம் நன்மைன்னா லாட்ரி சீட் அடிச்சுதா, அப்புறம் இன்னும் பிஸ்னஸில் நிறைய வந்ததா, ப்ரமோஷன் வந்ததா, ஐஷிங்கர் அனுக்கிறோம், பெருமாள் அனுக்கிறோம் நாம் சொல்லுவோம். ஆனால் அந்த ஆசாமி வடமேற்கா பார்க்கணுன்னு தான் கொஞ்சம் உட்காரணும்னு ஒரு நாள் தோணித்து அதுலேருந்து உட்காந்துருக்கேன். இன்றைக்கி புஸ்தகத்துலேயும் அப்படியே இருக்குது, சுவாமி ஐஷிங்கரான மாதிரி என்னை திருத்தினார் சுவாமி அப்படின்னு சொல்கிறான். வாய் நிறைய ரொம்ப சந்தோஷமாக சொன்னான். அதனால் அனமாரி பேச்சு தான் பேச்சு, அதுதான் அர்த்தவத்தாகும். அனமாரி வாயில் எந்த வார்த்தை சொன்னாலும் நல்வார்த்தையாகவே அமையும். மாலை வணங்கியவன் பெருமை பேசாதார் பேச்சென்னும் பேச்சல்ல கேட்டாமே. இந்த மாதிரி பெருமாளை பற்றி பேசலைன்னா பெருமையே, அதெல்லாம் பேச்சே இல்லை. அவள் வாயில் வரக்கூடிய வார்த்தைகள்லாம் பேச்சாக ஆகாது அப்படின்னு கேட்டாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல கால் பல பெரியோர்கள் கற்றறிந்த பெரியோர்கள்லாம் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு. அதனால் இது திண்ணம். அந்த மாதிரி பேசாதவனுடைய பேச்சு பேச்சே இல்லை, உபயோகமற்ற பேச்சு அப்படின்னு தள்ளுபடி பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுபடி நாம் உத்தர கிருத்தியத்தை பண்ணணும்னு இந்த தசகத்தை சுவாமி தேசிகன் இந்த மாதிரி இந்த தசகத்தை எடுத்துருக்கார். அதனால் நாம் அந்த மாதிரி உத்தர கிருத்தியத்தை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் சுவாமி சாகித்யத்தினுடைய பிரயோஜனம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யசீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சுதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.